அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மோட்டார் வாகனத்தின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் வாகனத்திலிருந்து ஸ்டீரிங் வீல் மற்றும் கியர் பாக்ஸை அகற்ற கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய முடியும். ஸ்டீரிங் வீலை அகற்றவும், வாகனத்திலிருந்து கியர் பெட்டியை அகற்றவும். இந்த பயிற்சியை செய்ய தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ட்ரைனிஸ் டூல்கிட் 1, புல்லர் ஸ்டீரிங் 1, புல்லர் பியரிங் 1, பிளாஸ்டிக் ஹேம்பர் 1, டர்க்யூ wrench 1, வெஹிக்கிள் 1, கியர் ஆயில் தேவைக்கேற்ப, கெரோசின் தேவைக்கேற்ப, ஆயில் சீல் தேவைக்கேற்ப, கேஸ்கெட் தேவைக்கேற்ப, ரப்பர் பஷஸ் தேவைக்கேற்ப. பணி 1, ஸ்டீரிங் வீலை அகற்றவும். படி 1, முதலில் பேட்டரியை துண்டிக்கவும். என்ஜின் அணைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ளவும், சாவி பற்ற வைப்பிலிருந்து அகற்றப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். பேட்டரியில் 2 டெர்மினல்கள் இருக்கும். ஒன்று நேர்மறை, மற்றொன்று எதிர்மறை. நேர்மறை முனையும் பொதுவாக சிவப்பு அட்டை அல்லது பிளஸ் அடையாளத்தை கொண்டிருக்கும். அதே நேரத்தில் எதிர்மறை முனையில் கருப்பு அட்டை அல்லது மைனஸ் அடையாளம் கொண்டிருக்கும். தொடங்க சரி செய்யக்கூடிய ரின்ஸ் அல்லது பனிக்கு பொருத்தமான சாக்கெட் மற்றும் ராட்செட்டை தேர்ந்தெடுக்கவும். பேட்டரியின் எதிர்மறை முனையத்தை பாதுகாத்து நட்டை கவனமாக தளர்த்த இந்த கருவியை பயன்படுத்தவும். தளர்த்தப்பட்டதும் பேட்டரி முனையத்திலிருந்து எதிர்மறை கேபிளை மெதுவாக பிரிக்கவும். தற்செயலான தொடர்பை தடுக்க பேட்டரியிலிருந்து கேபிள் விலகி இருப்பதை உறுதி செய்யவும். நேர்மின் முனைக்கான செயல்முறையை மீண்டும் செய்யவும். நட்டை தளர்த்தி நேர்மறை கேபிளை பிரித்து பேட்டரியிலிருந்து தள்ளி வைக்கவும். வாகனத்தை பாதுகாக்க ஒரு வீல் சாக் முன் டயர்களில் ஒன்றன் முன்னும் மற்றொன்றை பின்புற டயர்களின் ஒன்றின் பின்னாலும் வைக்கவும். ஸ்டீரிங் அசெம்பிளியை அணுக கீழ்கவசத்தை அகற்றுவதன் மூலம் தொடங்கவும். கவசத்தை இடத்தில் பாதுகாக்கும் தக்கவைக்கும் ஸ்க்ரூக்கள் அல்லது கிளிப்களை அகற்ற பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவர் அல்லது ரின்ஸ் பயன்படுத்தவும். இந்த ஃபாஸ்னர்ஸ் பொதுவாக கவசத்தின் சுற்றளவை சுற்றி அமைந்துள்ளன. ஸ்டீரிங் அசெம்பிளியின் அடிப்பகுதியில் உள்ள ஹார்ன் பட்டன் மற்றும் ஹார்ன் வயரை துண்டிக்கவும். பின்னர் இணைப்பு வகையை பொறுத்து நீங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம். இணைப்பியை பாதுகாக்கும் கிளிப்பை வெளியிடுங்கள். வாகனத்தின் வயரிங் உடன் ஹார்ன் கம்பியை இணைக்கும் டெர்மினலை அவிழ்த்து விடுங்கள். ஒரு இணைப்பியை மெதுவாக இழுப்பதன் மூலம் அதை அவிழ்த்து விடுங்கள். இணைப்பு விடுவிக்கப்பட்டதும் வாகனத்தின் வயரிங்கிலிருந்து ஹார்ன் வயரை கவனமாக துண்டிக்கவும். சேதத்தை தவிர்க்க கம்பி மற்றும் இணைப்பியை மென்மையாக கையாளுவதை உறுதி செய்யவும். ஹார்ன் பட்டனை அகற்றவும். ஏதேனும் ஸ்க்ரூ, கிளிப்புகள் அல்லது வயரிங் துண்டிக்கப்பட்டவுடன் ஸ்டீரிங் வீலில் இருந்து ஹார்ன் பட்டனை கவனமாக தூக்கவும் அல்லது துளைக்கவும். வயரிங் அல்லது வேறு எந்த கூறுகளையும் சேதப்படுத்தாமல் எச்சரிக்கையாக இருங்கள். ஸ்டீரிங் வீல் நட் லாக்கை விடுவிக்கவும். உங்கள் வாகனத்தை பொறுத்து பொருத்தமான சாக்கெட், ராட் செட் அல்லது ரின்ஸ் பயன்படுத்தி ஸ்டீரிங் வீல் லாக் நட்டை தளர்த்தி அகற்றவும். நட்டின் அளவு மற்றும் தேவையான கருவிகள் மாறுபடும். எனவே விவரக்குறிப்புகளுக்கு உங்கள் வாகனத்தின் சேவை கையேட்டை பார்க்கவும். ஸ்டீரிங் நட்டை அகற்றவும். ஸ்டீரிங் வீல் புல்லரை பயன்படுத்தி ஸ்டீரிங் வீலை அகற்றவும். ஸ்டீரிங் வீல் புல்லரை ஸ்டீரிங் வீலில் வைக்கவும். த்ரெட்டட் ஷாஃப்ட் மீது சென்டர் போல்ட் இருக்கும். அழுத்தத்தை சமமாக விநியோகிக்கும் வகையில் இழுப்பவரின் கைகளை ஸ்டீரிங் வீலுடன் இணைக்கவும். இழுப்பவரில் போல்ட்களை இறுக்க பொருத்தமான கருவிகளை பயன்படுத்தவும். நீங்கள் இருக்கும் போது புல்லர் ஸ்டீரிங் மீது அழுத்தத்தை பயன்படுத்துவார். படிப்படியாக ஸ்டீரிங் நெடுவரிசையிலிருந்து அதை இழுக்கிறார். ஸ்டீரிங் கியர் பெட்டியை அகற்றவும். முதலில் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பிராக்கெட் அகற்றவும். இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலை வாகனத்தின் உடலுடன் இணைக்கும் ஃபாஸ்னர்களை கண்டுபிடித்து அகற்றவும். இந்த ஃபாஸ்னர்ஸ்கள் பெரும்பாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலின் மேல் மற்றும் பக்கங்களில் அமைந்துள்ள ஸ்க்ரூ அல்லது போல்டுகளாகும். மணிஃபோல்டிலிருந்து வெளியேற்ற குழாயை அகற்றவும். என்ஜினின் முன்புறத்தில் பொதுவாக அமைந்துள்ள எக்ஸாஸ்ட் மேனிபோல்டுடன் இணைக்கும் எக்ஸாஸ்ட் பைப்பை அடையாளம் காணவும். எக்ஸாஸ்ட் பைப்பை எக்ஸாஸ்ட் மேனிபோல்டுடன் இணைக்கும் போர்டு அல்லது நட்களை தளர்த்தி அகற்ற சாக்கெட் செட் அல்லது ரின்ஸை பயன்படுத்தவும். பல இணைப்புகள் இருக்கலாம், எனவே ஒவ்வொன்றிற்கும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். ஃப்ளோர் போர்டில் அமைந்துள்ள ஸ்டீரிங் நெடுவரிசை கவர் பிளேட்டை அகற்றவும்.
திசை மாற்றி நெடுவரிசையின் அடிப்பகுதியை சுற்றியுள்ள பகுதியை, அது தரையை சந்திக்கும் பகுதியை அடையாளம் காணவும். கவர் தட்டு ஒரு தனி பேனல் அல்லது ஒட்டுமொத்த டேஷ்போர்டு கட்டமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம். பிளிப் செட் ஸ்க்ரூ டிரைவர் அல்லது பொருத்தமான கருவியை பயன்படுத்தி ஸ்டீரிங் நெடுவரிசை கவர் தட்டை பாதுகாக்கும். எந்த ஸ்க்ரூக்கள் அல்லது பாஸ்டன்சர்களையும் கண்டுபிடித்து அகற்றவும். ஸ்டீரிங் கியர் பாக்ஸின் நிலையை கவனித்து பிரேம் மற்றும் ஸ்டீரிங் கியர் பாக்ஸில் ஒரு அடையாளத்தை உருவாக்கவும். இந்த குறியீடு கியர் பாக்ஸ் அதே நோக்கு நிலையில் மீண்டும் நிறுவப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்த உதவும். ஸ்டீரிங் கியர் பாக்ஸ் மவுண்டிங் போல்ட்கள் மற்றும் பிராக்கெட்களை அகற்றவும். பிட்மேன் கை போன்ற கியர் பாக்ஸுடன் இணைக்கப்பட்ட கூடுதல் கூறுகளை துண்டிக்கவும். ஸ்டீரிங் கியர் பாக்ஸை சட்டத்திற்கு பாதுகாக்கும் பெருகி வரும் போல்ட்களை கண்டுபிடித்து அகற்றவும். ஸ்டீரிங் கியர் பாக்ஸை அகற்றி கீழே வெளியே எடுக்கவும். கியர் பாக்ஸின் எடையில் எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அதை அகற்ற உதவி தேவைப்படலாம். படி 7. ஸ்டீரிங் அசெம்பிளி ஒர்க் பெஞ்ச் வைக்கவும். இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.